அந்த முத்துலட்சுமிமா திடீர்னு மயக்கம் போட்டு இப்படி விழுந்திருக்காங்கன்னா பொதுவாக எல்லாம் செய்யறதானுங்களே. இன்னைக்கு கெடு வச்சிருந்தீங்க, இந்த மாதிரி டைமில் இப்படி படுத்துட்டா நீங்கள் ஒன்றும் ப்ரெஷர் கொடுக்க மாட்டீங்களா? நம்ம வேணா ஒன்று பண்ணலாங்களா? கருணாகரன் டாக்டர் விட்டு நல்ல டெஸ்ட் ஒன்று எடுத்துருவோங்களா? அப்போ உண்மை தெரிஞ்சு போயிருங்களா? நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அரே, எனக்கு புரியுது. என்ன பண்ணுறது, கொஞ்சம் விட்டு தான் பிடிப்போமே. ஐயா, அவங்களெல்லாம் விடக்கூடாதுயா. நம்ம ஏதாவது அதிரடியாக பண்ணாதான் அவங்களாம் வலிக்கு வருவாங்க. அதிரடியாலாம் ஒன்றும் பண்ண வேணாம். முத்துலட்சுமிக்கு இப்போ என்னன்னா, இவங்க ஹாஸ்பிட்டலில் எழுதி வாங்காமல் விட மாட்டாங்கன்னு அவங்களுக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு. இப்போதைக்கு இது போதாரி. அவங்க செய்கிற தப்பை உணர்த்தி பக்குவமாக நம்ம எழுதி வாங்குவோம். இதை விட்டுட்டு கோர்ட்டு கேஸு வன்முறையில் நமக்கு வேணாம் ஆரி. எனக்கு என்னமோ முத்துலட்சுமி உணர்ற மாதிரி தெரியலைங்க. ஒவ்வொரு விஷயம் தள்ளி போடுறத பார்க்கும்போது இதுலேருந்து வெளியே போகிறதுக்கு பின்னணியாக ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேனுங்க. எனக்கு அப்படி தான் தோணுதுங்க. எங்கே அலைஞ்சு தெரிஞ்சாலும் நம்மள்ட்ட தான் சுற்றி தெரிஞ்சு வரணும். என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போமே. ரொம்ப பொறுமை காட்டுறீங்கயா நீங்கள். ஏய், அவங்க என்ன காலம் பூரா ஐசியூல ஏடா படுத்து கிடக்க போகிறாங்க? அரை நாள் படுத்திருந்தா அவங்களுக்கே டயர்ட் ஆயிருந்தா. நீங்கள் வேறங்கய்யா, இறக்கப்படுறதுக்கும் ஒரு தராதர வேணாங்களேயா? அது மட்டும் இல்லைங்க, அவள் தம்பி எவ்வளோ போல்டாக இருக்கணுங்க. அப்படியே அழுது நடிக்கிறானுங்கன்னா அதுலேயே தெரிஞ்சுக்க வேண்டாங்களா அவங்க ரெண்டு பேரோட பம்மாத்து வேலையை? பார்த்துக்கலாம் ரே. அப்புறம் டாக்டர் கருணாகரனுக்கு ஃபோன் பண்ணி அவரை வர வேணாம்னு சொல்லிடுங்க. அவரை நாம் வர சொல்லியிருந்தோம். முத்துலட்சுமிக்கு உடம்பு சரியில்லாததுனால இன்னைக்கு வர வேணாம்னு சொல்லிடுங்க. சரி, நான் சொல்லிடுறேன். அப்படியே முத்துலட்சுமியும் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அது உங்கள் வேலை, நீங்கள் அதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. 2 நாள் விட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாமே. சரி. ஹலோ, என்னது சொல்லுங்க. அப்படியா? இந்த வரேன். இந்த உடனே பரப்பிட்டேன். ஐயா, தலைவர் வர சொல்கிறாராம். ஏதோ பார்க்கணும் பேசணுங்கிறாராம். ஹரி, நான் கிளம்புறேன். சரி, நானும் தகவல் சொல்கிறேன். நல்லது, வரேன். வாப்பா. ஸ்னேகா, மணி என்ன ஆச்சு? 4 மணி மாமா. இன்னும் அவ வரலம்மா? இல்ல மாமா, நானும் அவன் நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் 1 மணி நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்கம்மா. என்ன பண்றதுனே புரியல. என் வாழ்க்கையில இவ்வளவு டென்ஷன் ஆனதே கிடையாது. எனக்கு ப்ரெஷர் ஏற்றி பார்க்கறதே இந்த பசங்களுக்கு வேலையா போச்சு. ஏ ஷாமலா, இங்க வாடி. ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரா? என்ன பண்றதுன்னே தெரியல. ஷாமலா, உன்னை தாண்டி. என்னங்க? ஐயோ ராமா, என்னங்க சும்மா ஷாமலான்னு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. 2 கை தானே இருக்கு, எல்லா வேலையும் நான் தானே செய்யணும். என்னடி பெரிய கிச்சன் வேலை? ஒன்ன காணண்டி. நிச்சயதார்த்தம் நடக்குமா நடக்காதானே தெரியல. இது பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிரியாவை நான் அனுப்பல. நான் அதை கேட்கல. எங்க அவன் 2 பசங்களும் வேலைக்கு போயிருக்காங்க. ஒரு நாள் வேலைக்கு லீவ் போட்டாங்கன்னா குறைஞ்சு போயிடுவாங்களா? ஏங்க, சாயந்தரம் தானே நிச்சயதார்த்தம், அதுவும் சிம்பிளா வீட்ல தான் ஃபங்க்ஷன். 2 ஆம்பளைங்களும் லீவ் போட்டுட்டு என்னங்க பண்ணுவாங்க? ஒருத்தருக்காவது பிரியா பேர்ல அக்கறை பாசம் இருக்கா? இருக்கிறது ஒரே தங்கச்சி, அவளுக்கு நிச்சயதார்த்தம். இவங்க தான் எடுத்து செய்யணும். ஆனா எல்லாத்தையும் இழுத்து போட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மாமா, அவங்க ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாங்க, இப்போ வந்துருவாங்க. அவங்க 2 பேருக்கு இந்த குடும்பத்துல என்ன பொறுப்பு, என்ன அக்கறை இருக்குன்னு கேக்குறேன். அவங்க தானே எல்லா வேலையும் முக்கியமா செய்யணும். கடைக்கு போகணும், நிச்சயதார்த்தத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் அவங்க தான் வாங்கணும். இதெல்லாம் வீட்டுல இருந்து அவங்க செய்ய வேண்டியது. ஆனா அன்னைக்கு என்னமோ ராஜு ரொம்ப பெரிய இதுவா சொன்னான். அப்பா கவலைப்படாத, எல்லா கல்யாண வேலையும் நான் பாத்துக்கிறேன். அந்த வார்த்தையில எனக்கு காத்தோட போச்சா? கல்யாணத்துக்கு தானே பொறுப்புன்னு சொன்னா, நிச்சயதார்த்தத்துக்கு பொறுப்புன்னு சொல்லலையே. அறிவு கெட்டவளே. பொண்ணு பாக்குறது, நிச்சயம் பண்றது, கல்யாணம் பண்றது, சாந்தி முகூர்த்தம், மறுவீடு வரைக்கும் எல்லாமே கல்யாண வேலை தான். இது கூட தெரியாம நீ எல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இத்தனை வருஷமா குடும்பம் நடத்துற? அதிசயம் தான். என்னது? சும்மா நைனாதீங்க, கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. ஏய், நான் என்னடி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? அட ராமா, இந்த மனுஷன் கிட்ட இருந்து காப்பாத்து. ஏய், நிச்சயதார்த்தம் பண்ண வேண்டிய பொண்ணை 3 மணி நேரமா காணும். இன்னும் 1 மணி நேரத்துல நிச்சயதார்த்தம். ராஜீவோ துவாரகேஷோ வீட்டுல இருந்தா அந்த பொண்ணை வெளியில அனுப்பிச்சிருப்பாங்களா? கண்டிச்சிருப்பாங்கல்ல? ஏய், அங்க என்னடி பார்வை? சொல்லேம்மா, கேக்குறாருல. இந்த வீட்ல நீ தானே மாமியார் மாதிரி முடிவெடுக்கிற. நான் எதுக்கு மருமக மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கணும்? மாமா, சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இதுக்கும் அத்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்.
மறுபடியும் ஆரம்பிச்சிடாதீங்க. அடேங்கப்பா, வாசனை எல்லாம் கமகமான்னு இருக்கு. எல்லாம் ரெடியாப்பா? என் வயிறு திக்கு திக்குன்னு எரியுது. அந்த வாசனை என்னப்பா எப்படிலாம் சொல்றீங்க? பிரியாவை 3 மணி நேரமா காணும்டா. என்னடி என்னாச்சு? இன்னைக்கு இந்த வீட்ல ஒரு கொலை நடக்க போகுது. ஒண்ணு இல்ல 2, என்னையும் சேர்த்துக்க. ஏம்மா இவன் இப்படி பண்றான்? ஐயோ, 1 மணி நேரத்துல என்கிட்ட வரேன்னு சொன்னான். அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டா கோயில்ல இருக்கேன்னு சொன்னான். இப்ப ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. பேட்டரி ஏதாவது தீந்து போயிருக்குமோ? அம்மா, அவர் வராரு. உள்ளேங்கடி வந்துட்டானா? இன்னும் வரலங்க. அடி போட்டணும். ஐயோ மாப்ள, உன் மண்டல களிமண்ணா இருக்கு. அறிவே இல்ல? எவ்வளவு முறை படிச்சு சொன்ன உன் புள்ளைய வெளியே அனுப்பாதேன்னு. மணி என்னாச்சு? அவங்க வீட்டுல தாம்பூல மாத்திர நேரம். ஐயோ மாப்ள, ஒரு ஃபோன் பண்ணி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, டிராபிக் ஜாம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். ருத்ரா, நான் அந்த பிரஷர் மாத்திரை போட மறந்துட்டேன், போய் போட்டுட்டு வந்துடுறேன். அம்மா, எனக்குன்னு வந்து வாச்சிருக்கீங்க பாரு. சம்மந்தி, சமந்தி வணக்கம், எப்படி இருக்கீங்க? கிளம்பிட்டீங்களா சம்மந்தி? ஆமா, வீட்ல எல்லாரும் ரெடியா இருக்காங்க. நான் தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆபீஸ்ல வேலையை முடிச்சு டிராபிக் அதான். ஆ, நான் நான் சுத்தி வளைக்காம நேரடியா சொல்லிடுறேன். பிரதீப் எங்கேயோ கோவில்ல யாரோ அவன் ஃப்ரெண்டை பார்க்கணும்னு போனானா. அவன் இன்னும் வரல. பிரதீப்பும் வரலையா? இல்ல அவன் வந்துருவான். நாங்க உடனே கிளம்பி வந்துருவோம். ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. என்ன? நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க பண்ணிட்டீங்க. சம்மந்தி சொல்லுங்க, என்ன? பிரியா எங்கேயோ வெளியில போயிருக்கா, இன்னும் வரல சம்மந்தி. என்ன என்ன பிரியாவும் வீட்டுக்கு வரலையா? வழக்கமா அப்படிலாம் போறவை இல்லை. ஒரு எமர்ஜென்சி ஏதோ எக்ஸாம் நோட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னதா வீட்டில் சொல்றாங்க. நான் இருந்தா அலோவ் பண்ணியிருக்க மாட்டேன். வீட்டில் இவங்க ஏதோ பொறுப்பு இல்லாம இருந்திருக்காங்க, அவ போயிருக்கா சம்மந்தி. எல்லா வீட்லயும் இப்படிதாங்க இருக்காங்க ஆம்பளைங்க. நாம என்ன பண்றது? சம்மந்தி, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. பிரியா வந்துருவா. இல்லை சம்மந்தி, பயமா இருக்கு. அங்க உங்க பையனை காணும், இங்க என் பொண்ணை காணும். மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு சம்மந்தி. என் பொண்ணு அப்படிலாம் சொல்லாம போக மாட்டா. ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சம்மந்தி. சம்மந்தி ஆக போறோம், அதனால நானும் மறைக்காம உங்ககிட்ட உண்மைகள் சொல்லிட்டேன். சம்மந்தி, நீங்க அனாவசியமா இதுக்கு டென்ஷன் ஆகாதீங்க. நாங்க கிளம்பி அங்க வரோம். இல்லை சம்மந்தி, முதல்ல பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டோம், அப்புறம் நான் உங்களுக்கு தகவலை சொல்றேன். அதுக்கப்புறம் கிளம்பி வாங்க சம்மந்தி. உங்களுக்கு சங்கடம், எங்களுக்கு சங்கடமா இருக்கு. புரியுதுங்க, நான் நேரம் வரேன், அப்புறம் பேசிக்கலாம். சரி சம்மந்தி. சரிங்க. என்னங்க பிரியாவை காணோமா? நான் இப்ப கிளம்புறேன். அந்த தொல்லை அழைச்சின்னு வந்து தொலை கார் அனுப்புறேன். தொல்லையா? பிள்ளைதான் சொல்லுவேன். என்னடி, என்ன பிரச்சனை? அம்மா, அங்க பிரியாவை காணோமா? அப்படியா? அப்பாடா. அம்மா, சேச்சே, நான் தப்பா சொல்லலடி. மாப்பிள்ள நம்மள மட்டும் குத்த சொல்ல மாட்டார்ல, அங்கேயும் ஒரு தப்பு நடந்திருக்குல்ல. என்னம்மா பேசுற நீ? கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. இந்த நிச்சயதார்த்தம் நடக்குமோ நடக்காதோ? இந்த பிரதீப் வேற எங்க இருக்கான்னு ஒண்ணுமே தெரியல.
ரொம்ப லேட் ஆகுது. ஒரு சின்ன வேலை இருக்கு. அப்படி என்ன வேலை? உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். எந்த சர்ப்ரைஸும் வேணாம். என் வீட்லயும் தேடுவாங்க, உன் வீட்லயும் தேடுவாங்க பிரதீப். தேடிட்டு போட்டுமே. ஒரு 1/2 hour தான், முடிஞ்சது போலாம். அப்படி என்ன வேலை உனக்கு? வந்து பாரு, உனக்கே புரியும். இங்க பாரு பிரதீப், வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணலனா என் போனையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், உன் போனையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். எப்படி இன்ஃபார்ம் பண்றது? இந்த பெருசுங்கனால எப்ப பார்த்தாலும் போனை போட்டு தொண டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால தான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணேன். நாம அப்படி எங்க தான் போறோம்? ஒரு 10 நிமிஷம் பொறுமையா இரு, அப்புறம் நீயே அமைதியாயிடுவ. ஐயோ, வா பிரியா. எப்படி இருக்கு நம்ம வசந்த மாளிகை? என்னது? நம்ம தாஜ்மஹால் பிரியா. நீ நானும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இங்கதான் வந்து தங்க போறோம். கல்யாணத்துக்கு அப்புறம் தானே பிரதீப். இப்ப போலாம் வா. இன்னும் 1/2 hourல உனக்கு எனக்கும் நிச்சயதார்த்தம். பெரியவங்க எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க பிரதீப். எனக்கு வேற பயமா இருக்கு. ஏன் பயப்படுற? என்ன பிரதீப், நீ தான் அப்பா அம்மாக்கு பயப்படல, என்னையும் அப்படியே நினைச்சிட்டியா? 2 மணிக்குள்ள வரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தேன். ஆனா இப்ப சாயந்தரம் ஆக போகுது. எல்லாரும் என் மேல கொலை வெறியில இருக்க போறாங்க. போலாம் பிரதீப், ப்ளீஸ் வாயேண்டா. உன்னை கட்டிக்க போறவன் தானே நான் உன்னை கட்டி. இதோ பாரு, நிச்சயதார்த்தம் கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவுமே இல்ல. ஒரே ஒரு கிஸ் பிரியா. நீ அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு, நான் கிளம்புறேன். ஏய் இரு, முதல்ல நீ போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வா. உனக்காக புது ட்ரெஸ்லாம் வாங்கி வச்சிருக்கேன், அதை நீ முதல்ல போட்டுட்டு வா. லூசா நீ? புது ட்ரெஸ்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு எங்க வீட்ல இருந்து கேட்க மாட்டாங்களா? சரி, நீ போய் அட்லீஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வா. எதுக்கு? மறுபடியும் பைக்ல தானே போக போறோம். தலையெல்லாம் கலைய தான் போகுது. இப்படி நான் எதை சொன்னாலும் முரண்டு பிடிச்சிட்டு இருக்க. அட்லீஸ்ட் மேல வந்து பாரு, வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு சுத்தி பார்க்கலாம்ல. வா பிரியா. ஏன்டா படுத்துற? மாடியில இன்னொரு நாள் வந்து பாத்துக்கலாம். ஏன் இப்பயே பார்க்கணும்னு அடம் பிடிக்கிற? சொல்றேன் வா. வா பிரதீப், வீட்டுக்கு போலாம் பிரதீப், டைம் ஆச்சு. போலாம் இரு. உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? சொல்றேன் வா. ஒரு மண்ணாங்கட்டி சர்ப்ரைஸும் வேணாம். வீட்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பிரதீப். இப்ப இவ்வளவு தூரம் போய் இந்த வீட்டை பார்த்து தான் ஆகணுமா? சொல்லு பிரதீப். பேசாம வா. வா பிரியா. ஏன் அங்கேயே நின்ட்ட? உள்ள வா. இதுதான் நம்ம பெட்ரூம். எப்படி இருக்கு? எனக்கு டென்ஷனா இருக்குப்பா. வா கிளம்பலாம். ஏய், எவ்வளவு ஆசையா பேசிட்டு இருக்கேன். என்ன தேவையில்லாம் மூட் அவுட் பண்றேடி. நான் எப்பவும் மூட் அவுட் ஆயிட்டேன். இப்போ நீ வரியா இல்ல நான் ஆட்டோ புடிச்சு போட்டா? உனக்கு நம்ம வாழ போற இடத்த காட்டணும்னு எவ்வளவு ஆசையா கூட்டு வந்தேன். இன்னொரு நாள் இதெல்லாம் பாத்துக்க முடியாதா பிரதீப்? அங்க நமக்கு நிச்சயம் நடக்க போகுது. நாமளே நம்ம நிச்சயதார்த்தத்தை இப்படி ஸ்பாயில் பண்ணலாமா சொல்லு? பெரியவங்களே ஒத்துக்கிட்டாங்க, அதுவே பெரிய உலக அதிசயம். நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். இப்படிலாம் பண்ணி நீ ஏன் என் தலையில மண்ணள்ளி போட்டுருவ போல இருக்கே? என் செல்லம் இல்ல, நிச்சயதார்த்தம் முடியட்டும் பிரதீப். நீ சொல்றது எல்லாமே நான் கேக்குறேன் பிரதீப். என் மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். வா பிரதீப். என் மனசை புரிஞ்சுக்காம மூட் அவுட் பண்றடி. ஹே, என் செல்லம் இல்ல பிரியா. ஐ லவ் யூ பிரியா. விடு. என்ன பண்ற நீ? உன்னை கொன்னுடுவேன். சும்மா ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸா பேசிட்டு போலாம். விடு. ஏய் வா. பிரதீப், உன் நடவடிக்கை எனக்கு சரியாவே படல பிரதீப். இப்போ நீ கிளம்பல, அப்புறம் நான் கோச்சுப்பேன். அப்புறம் எப்பவுமே உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன். சும்மா ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போலான்னு தானே சொல்றேன். ஏன் ரொம்ப பண்ற? சரிம்மா, ரொம்ப தாகமா இருக்கு. ஒரே ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அது கிளம்பலாமா? அதுக்காவது பர்மிஷன் கொடுப்பீங்களா? இங்க எங்க ஜூஸ் இருக்கு? நீ முதல்ல போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் போய் கிச்சன்ல ஜூஸ் இருக்கு எடுத்துட்டு வரேன். குடிச்சிட்டு கிளம்பலாம், சரியா? ஓகே.
என்ன அவ சட்டுன்னு ஒத்துக்குவான்னு பார்த்தா ரொம்ப பண்றா. இவகிட்டெல்லாம் நான் கெஞ்ச வேண்டியது இருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து. இருடி, உனக்கு வைக்கிற வேட்டு. ஏய், நீ பாத்ரூம்ல இருந்த இங்க? ஏய், அதுல என்ன கலந்த? சுகர் கியூப், மேங்கோ ஜூஸ்க்கு. என்கிட்டயும் உன் வேலையை காட்டுறியா? ஏய் ஏய் நில்லுடி. ஏய் ஏய் பிரியா, நான் சொல்றது கேளு. ஏய் ஏய், எங்கடி ஓடுற? ஏய் விடுடா. ரொம்ப தான் சொல்ற. விடு விடு பிரதீப், விடு பிரதீப். ஐயோ பிரதீப், விடு விடுடா. விடு பிரதீப், ப்ளீஸ் பிரதீப், என்ன விட்டு பிரதீப். இந்த போய் நல்லவன் நம்பினேனே. விடு பிரதீப், ப்ளீஸ் பிரதீப், விட்டு பிரதீப். பிரதீப் விடு பிரதீப். பிரதீப் பிரதீப் விட்டு பிரதீப். பிரதீப் பிரதீப் ப்ளீஸ் விடு. என்ன விட்டு பிரதீப். அம்மா இத்தனை பேர் இருந்திருக்கீங்க, எங்க போன பிரியா? ஏன் எல்லாரும் இப்படி நிக்கிறீங்க? ஒருத்தரால கூட பதில் சொல்ல முடியலையே. மாமா, பிரியா எங்க போறா வராங்கிற டீட்டெயில் எல்லாம் உமாக்காக்கு தான் தெரியும். ஏய், என்ன கொழுப்பா? அவளுக்கு ஒண்ணு பிடிக்கல, அதனால என்கிட்ட வந்து பேசுறா. அதுக்காக அவ போற வர இடம் எனக்கு தெரியும் அர்த்தமா? விடுங்கம்மா, இந்த நேரத்துல போய் சண்டை போட்டுக்கிட்டு. மா, அண்ணி எதுவும் தப்பா சொல்லலையேம்மா? டேய், அப்போ ஸ்னேகா தப்பா பேசுறாளா? வணக்கம். வாங்க சமுத்தி. இன்னும் பிரியாவை காணோம், எங்க போனானே தெரியல. இதுக்கு முன்னாடி பிரியா இப்படி நடந்துகிட்டதே இல்லை. எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவா. லேட் ஆனா போன்ல இன்ஃபார்ம் பண்ணுவா. இப்போ ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. நீங்க பதட்டப்படாதீங்க. நம்ம வீட்டு பொண்ணு எங்க போயிட போறா? அங்கேயும் பிரதீபா காணோம். அவங்க அம்மாவும் அங்க துடிச்சிட்டு இருக்கா. நமக்கு தெரியாம ஏதாவது நடக்குதான்னு தெரியல சம்பந்தி. இல்ல, உள்ள வாங்க. நிச்சயத்தை வச்சுக்கிட்டு இப்படி பண்றாங்க. வாங்க அங்கிள். ஸ்னேகா, என்னம்மா, என்ன ஆச்சு? பிரியாவுக்கு இந்த கல்யாணத்துல பூர்ண சம்மதம் தானே? அங்கிள் அவளுக்கு முழு சம்மதம். ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்புறம் ஏன் இப்படி பண்ணா? சார், தப்பா ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா? எங்க வீட்டு பொண்ணு வந்துருவா சார். ஆனா பிரதீப் காணாம போனதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அவனை நம்பவும் முடியாதே. அப்படின்னா உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? பிரதீப்புக்கு ஏற்கனவே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். அதனால யார் கூடயாவது எங்கேயாவது போயிட்டானான்னு. ராஜீவ், ப்ளீஸ் பழசெல்லாம் பத்தி பேசாதீங்க. என் பையன் எப்படிப்பட்டவன் சொல்லிதான் நான் இந்த வீட்டுல பொண்ணே கேட்டேன்பா. அவன் யாருன்னு தெரிஞ்சுதான் நீங்க எல்லாரும் இதுக்கு ஒத்துக்கிட்டீங்க. இப்ப அவன் மாறிட்டான்ப்பா, பழைய மாதிரி இல்ல. நிச்சயதார்த்தம் வரைக்கும் பேசிட்டோம்னு அவனுக்கு நல்லா தெரியும். இதுல அவனுக்கு பூர்ண சம்மதம். அதனால நாம இது சம்பந்தமா மட்டும் பேசுவோம்.